எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கி வந்து ஜூட்ஸு யூஸ் பண்ணி வால் கிளைம் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து டெங்கி வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கான். ஸோ அவனால் அந்த ஜூட்ஸு அவனால் பண்ண முடியல. ஸோ போர்ட்டோட்ட இதை வந்து கேட்கும்போது போர்ட்டோ என்ன சொல்கிறேன்னா, அவனோட ஃபிசிக்கல் எனர்ஜியும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் கம்பைன் பண்ணால் தான் உன்னால் இது நடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் நம்ம சோஜா வந்து உன்னோட எமோஷன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணு, எந்தளவுக்கு நீ எமோஷன்ஸை ஃப்ளோவாக ரிலீஸ் பண்ணுறியோ அந்தளவுக்கு சக்கரா வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லும் போதும் எல்லாருக்கும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறானுங்க. நம்ம டெங்கிக்கெலாம் மண்டை பிச்சுது. சோஜா டென்ஷனாரா மனுஷி, டேய் உனக்கு எத்தனாடா சொல்கிறதுன்னு சொல்லும் போதோ அச்சோஜா ஒன்று சொல்கிறா. அதை பார்த்துட்டு இது இப்படிக்கான்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டேய் வாட் இஸ் தி எமோஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த சக்கரா அண்ட் ஹவ் டு கண்ட்ரோல் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒன்று பண்ணுறாங்க. மேட் ஹிம் சோ ட்ரபிள் அண்ட் he can't find the way. Everyone was laying down and can't able to make and Denki is அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்ன முடிஞ்சுது, நான் இவா மாரி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஷீனோ பேச்சு எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. டேய் கொஞ்சமாச்சும் கண்டுக்கோங்கடான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான், எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவன் அகைன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அகைன் ஜூட்ஸு யூஸ் பண்ணி மேலே ஏறும்போது டக்குன்னு கீழே விழுறான். இந்த இடத்துல வந்து மெட்டில் வரான் கிட்ட வந்து, டேய் அவனை ரொம்ப நேரமாக பார்த்து தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு கிளியராக தெரியுது, சரி வா உனக்கு நான் ப்ராக்டிஸ் தரேன்னு சொல்லிட்டு வா நான் உனக்கு கூட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மலத்துக்கு கூட்டும் போயிடுவாங்க. அட்டா அப்பாவி நீ இங்கே தான்டா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஏன்டா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா, நீ என்ன கொல்ல பார்க்குறியாடான்ற மாதிரி டெங்கி நினச்சிட்டு இருப்பான். அது செகண்ட் என்ன ஆகும்னா அவன் கை வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப்பான நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அவன் கீழே விழ போயிடுவான். விழ போகும்போது என்ன ஆகுனா கரெக்டாக வந்து நம்ம ராக்லி அவர் வந்து டக்குன்னு பிடிச்சிடுவார். நம்மளை பிடிச்சிட்டு டேய் என்னடா ஓகேவான்னு கேட்கும்போதோ, ஐயா நீங்களா ராக்லி 7 இன்னர் 8 8 இன்னர் 9 ஸ்டூடெண்ட் நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டுருவான். நம்ம ராக்லி வந்து கட்டி பிடிச்சிட்டு, டேய் இந்த சின்ன வயசுல நீ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ இவாபெல்லாம் வந்து இவாபேக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, எப்படி நீ படிக்கிற எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இவாபே வந்து கத்திட்டு பாட்டி நான் 3 வருஷம் ஆல்ரெடி ஃபெயில்டா, இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டா முடிஞ்சது கதை, அதனால தான் உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கியும் வந்து அவனோட ஜூட்ஸு யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுட்ருக்கான். இந்த இடத்துல வந்து ஓகே ராக்லியும் வந்து என்ன பண்ணுறான்னா, அதாவது உனக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தரேன், இந்த ட்ரெஸ்ஸு போடு, இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்கை ரெசிஸ்டன்ஸ், ஹேர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இது, இதை போட்டோன்னா உன்னால் எவ்வளோனா ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும், நீ ஒரு நல்ல ஒரு ஜூஸோ யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல டெங்கி அதை வாங்கி வச்சுக்கிறான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம யுவாபே வந்து அகைன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்கான். இந்த வருஷமும் விட்டானா 4 வருஷம் ஃபெயில் அகாடமிலேயே இருக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட் ஆகிடுவான். ஆனால் இவனுக்கு என்னன்னா லைக் ஏன்டா நெஞ்சுச்சு வச்சு ஒருத்தனை ஏன்டா அட்மிட் பண்ண மாட்டீங்கன்ற மாரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டெங்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான், டேய் நீ இப்படி பண்ணலாம் சரி வராது, வா நான் உனக்கு பண்ணி காட்டுறன்ற மாதிரி சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஒன்று பண்ணும்போது நம்ம டெங்கி வந்து ரொம்ப ஈஸியாகவே புரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம டெங்கிக்கு வந்து நெஞ்சுச்சு இல்லை, யோவைக்கு வந்து படிப்பறி கொஞ்சம் கூட இல்லை. ஸோ 2 பேருமே மிக்ஸ் பண்ணி கற்றுக்குறாங்க. இப்போது நம்ம டெங்கி வந்து படிப்பை சொல்லி தருவோம், இவாபே வந்து கொஞ்சம் நெஞ்சுச்சை பற்றி சொல்லி தருவோம். இப்போ ஆகுறாங்க. இப்போ தான் இவாபே வந்து எவ்வளோ சொல்லிட்டுருக்கான், அவங்க கூட படித்தவங்க எல்லாமே போயிட்டாங்கடா, இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன், இந்த வருஷமும் நான் ஃபெயில் ஆக எனக்கு விருப்பம் இல்லை, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கேன், பட் இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து என்னன்னா அவன் பேப்பர் வந்து ஒரு பேப்பர் பார்க்குது, பார்த்தா இந்த வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். இதே ரேஞ்சில் போச்சுன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவான்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனே என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே நான் சொல்லி தரேன்ற மாதிரி 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு பேசி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கி வந்து யோவேக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா விஷயத்தையும் என்னென்னு சொல்லிட்டு படிக்கணும். நம்ம யோவேக்கெலாம் டென்ஷன் ஆகுது, டேய் என்னத்தெல்லாம் சொல்லி கொடுக்குற இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் டெங்கி வந்து சரி உன்னோட நெஞ்சுச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று படி, உன்னோட சக்கர ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது நீ படிச்சுன்னா உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தரான். இதே ரேஞ்சில் வந்து யோவேவும் கொஞ்சம் படிக்கிறான், கற்றுக்கிறான். ஸோ 2 பேருமே இந்தமாரி மாற்றி 2 பேரும் கற்றுக்குறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ வந்து அவனோட டெஸ்ட் நிஞ்சுவை காட்டுறதுக்காக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டைமில் பொருட்டோ வந்து நமக்கு எல்லாருக்காகவும் சரி என்ன பண்ணுறான், நம்ம பர்கர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், எல்லாம் பர்கர் சாப்பிடுங்கடா நல்லா இருக்குடான்ற மாரி. ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டு ரொம்ப நன்றிடா பொருட்டோலாம் பர்கர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா, ரொம்ப முடிய மாட்டேன்னு சொல்லும்போது ஆமாட்டா சொல்லும்போது எல்லாருக்கும் வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. டேய் இன்னத்தடா வாங்கிட்டு வந்து தொலைச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அது இல்லைப்பா சின்னி ஸ்பைசின்னு சொல்லிட்டு புது டிஷ் ஒன்று செஞ்சுருந்தாங்க, சரி நீங்கள் ரொம்ப நல்லா காரமாக வேலை பார்க்குறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இது சரி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயர் எக்ஸிட் சவுண்டு கேட்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் வந்து செம்மையாக நெருப்பெஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் யோகா வந்து டக்குன்னு ஓடி உள்ளே போயிட்டு அங்கே காப்பாற்றலாம் சொல்லிட்டு உள்ளே வர்றான். உள்ளே போனால் 2 பசங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஸோ விவாவை என்ன பண்ணுறான், கண்டிப்பாக இதுக்கு உங்களை காப்பாற்றி ஆகணும். ஆனால் டெங்கிக்கு என்னென்னா அந்த பக்கம் எக்ஸாம் டைம் ஆகிட்டே இருக்குது, அவனை இன்னும் காணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோ சிக்கடை ஈனோச்சின் இவங்க எல்லாமே எக்ஸாமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கவுங்க எக்ஸாம் என்னென்னா கிளைம் பண்ணணும், அதாவது வால் கிளைம்பிங். ஸோ என்ன சொல்கிறேன்னா நீ கொடுத்த பர்கராக தானே அவங்க இன்னும் வெரி சரியில்லாமல் போயிருக்குன்ற மாரி நினச்சிருக்காங்க 2 பேரும். ஸோ இப்போ வந்து யுவாவே வந்து உள்ளே போயிட்டான். இப்போது என்னென்னா நேரத்துக்கு இது ஃபைன் பட்டன் போயிட்டு அந்த மழை வர வச்சு இப்போது நிற்க வச்சுருக்கணுமே, ஏன் இது அலாம் கூட அடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் அதை சரி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நம்ம டெங்கி வந்து நம்ம மென்டலி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து போட்டு வந்து ஃபன் பண்ணுகிறான். டக்குன்னு உள்ளே ஓடி வந்துட்டான். செம்ம தைரியங்க சும்மா இல்லை, டக்குன்னு மேலே ஏறி பில்டிங் மேலாம் ஏறி அவனை உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னங்க
ஃபுல்லாக அதுக்கப்புறம் சரி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். இவ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா, இவ வந்து எப்படியும் அந்த ஃபேமிலியை காப்பாற்றிட்டான். இப்போ என்னன்னா அந்த மழையும் வர வச்சுட்டான், அந்த தண்ணி வர மாரி வச்சு அதையும் ரெடி பண்ணிட்டான். சரி பண்ணதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான், 3 பேர் எல்லாரும் கீழே இறங்கி டக்கு டக்குன்னு கீழே வந்துடுறாங்க. இப்போ டெங்கி பிடிச்சி கத்துறான், டேய் எனக்கு இருக்க ஒரே நண்பன் நீ தான்டா, நீ எதுக்கு இப்போ மேலே வந்த, உனக்கு எதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணிப்பேன் சொல்லும்போது, இதே தான் டெங்கி சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீ தான்டா, உனக்கு எதாவது ஆகிடாம நான் அப்படி வேடிக்கை பார்க்கன்னு சொல்லும்போது நம்ம யோகா வந்து மூச்சு கேட்குறான். பட் ஆனால் நீ சூப்பரா, எப்படியும் அந்த தண்ணி சிஸ்டரை சரி பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா பொருட்டை போயிட்டேன், சார் என்னை மன்னிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்களுக்கு பர்கர் வாங்கி கொடுத்து அவங்களை கொல்ல ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுனுங்கிறேன். டேய் பொருட்டை நீலாம் எதுவும் பண்ணலடான்னு சொல்லிக்கிறான். இப்போ என்னன்னா சீனில் வந்து நம்ம யுவாபேவும் டெங்கியும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக வரலன்னு சொல்லிட்டு கேட்டால் இதான் விஷயமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் யுவாபேவும் டெங்கியும் சொல்கிறாங்க. ஸோ சீனை வந்து என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சது கதைன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை எழுத விட போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டீங்கடா. இந்த அகாடமி கொடுக்குற ட்ரைனிங் எதுக்குன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்காக தான். நீங்கள் ஆல்ரெடி வெளியே இதை பண்ணிட்டீங்க, எதுக்கு உங்களுக்கு அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு இந்த வருஷமே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்து இவனை பிடிக்கிறாங்க. டேய் நீங்கள் ஷினோபிஸ் ஆகிட்டீங்கடா, சூப்பரா ஆசை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெங்கி வந்து கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். நம்ம சோஜோ வந்து ஒரு சிப்ஸ் பாக்கி கொடுத்துருக்கா. சரி ஓகே, இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கிறோம், இந்த உலகத்தை நம்ம தானே பாதுகாக்க போகிறோம், லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ்ரான்ற மாதிரி கத்துறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.